வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் தமிழகத்தின் மிக மூத்த அரசியல்வாதியுமான திருச்சி சவுந்தரராஜன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். 23ஆம் தேதி இருக்கக்கூடிய கள நிலவரம் இங்கே ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோடைகால வெப்பத்தை விட தேர்தல் வெப்பம் அதிகமாக இருக்குது. பல்வேறு பிரச்சாரங்கள், தலைவர்கள் ஒரு அனல் பறக்க பிரச்சாரங்கள்னே சொல்லலாம். நம்ம எப்பயும் சொல்கிற வார்த்தைகள் மாதிரி நீங்கள் பல தேர்தல்களை பார்த்தவர். நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தேர்தல், அண்ணா காலத்திலிருந்து தேர்தலை பார்த்தவர். நீங்கள் இப்போது இந்த 4 முனை போட்டி இதில் எப்பயும் நம்ம பொதுவாக தெரியும், இவங்க தான் ஜெயிப்பாங்க கணிப்புகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த தடவை அந்த கணிப்பு பண்ண முடியாத நிலைமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? உங்களுக்கு கணிப்பு பண்ணுற மனநிலை இல்லை. முதல்ல கேட்டால் நீங்கள் ஏதோ ஒன்று நோக்கி உட்காந்துட்டீங்க, புதுசாக ஒன்று வர்றதை எப்படி நம்ம ஏற்றுக்குறது அல்லது எப்படி அதை சொல்கிறது அப்படின்றது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சில மீடியாக்கள் இந்த புதிய தலைமுறையில் நேர்பட பேசணும்னு ஒன்று போடுறான். அதில் எல்லாம் செட்டில்டு முதலே அரேஞ்ச் பண்ணி அதுக்குள்ள காசு வாங்கிட்டு இப்படி தான் பேசணும், இப்படி தான் சொல்லணும் அப்படின்றத ஒரு திட்டமிட்டு அதுக்கு வாங்க வேண்டிய இடத்துல பணம் வாங்கிட்டு அவங்க மாசுறாங்களே தவிர பேச வேண்டியது அவங்க பேசலை. இது ஒரு அயோக்கியத்தனமான மீடியாவாக இருக்குது. முதல்ல அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பொதுவாக பேசணும். என்ன நிலைமை இன்றைக்கி நாட்டில் இருக்கிற நிலைமை, மக்களை பற்றி சிந்திக்கணும். மக்களுக்கு என்ன, வீட்டில் இருக்கிற உன்னுடைய பையனுக்கு என்ன தருவேன், பொண்ணுக்கு என்ன தருவேன்னு நீ சிந்திக்கணும். அது கிடையாது. நாட்டில் வந்து சாராய கடையை திறந்து வச்சுருக்கிறோம், அதை பற்றி ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறோம். மீடியா இந்த நேர்பட பேசாகட்டும் மற்றதாகட்டும் இவெல்லாம் உலகத்துக்கு நாங்கள் தான் தகவல் சொல்கிறோன்றதுக்கு எதுக்காக இதில் போய் சோரம் போனால் விபச்சாரம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் வேறு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதனால் பேசுகிற போது மீடியானா ஒரு நேர்மையாக நிலைமையை எடுத்து சொல்லி மக்களுக்கு, ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் எப்படி அவதிப்படுறதுக்கு மூல காரணங்கள், மூல வியாதி, இந்த வியாதியை கொடுப்பது யார் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்ல. நீ சாராயத்தை தொடர்ந்து 10 ஃபேக்ட்ரி வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்ப, மக்களை நான் காப்பாற்றுவேன்னு எப்படி உன்னால் காப்பாற்ற முடியும்? நீ கொடுக்குறதே விஷம். அதை குடிச்சிட்டு அவன் வர்றான், விவரம் தெரியாத மக்களை வச்சுக்கிட்டு இருக்கிற, அதுலேருந்து கொள்ளையடிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை காசை கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஜனநாயக படுகொலை, மக்களை வந்து ஏமாத்துகிற ஒரு மோசடி திட்டம் இந்த இதில் நடந்துகிட்ருக்கு. நானாக மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இப்போ ஆளுங்கட்சியாக இருந்த கட்சியும் ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சியும் ஆட்களை திரட்டுறதுக்கு காசு கொடுத்து வர்றாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் வராரா இல்லையான்னு தெரியாமலே அவங்க பின்னாலேயே ஓடி வர ஜனங்கள் இருக்குது. ஒன்றும் அதை நீங்கள் சொல்கிறீங்களா? அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம், அது வேற கேட்க வந்த கூட்டம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது, நீ உன்னை காப்பாற்றிக்குவதுக்கு உனக்கு வாங்குகிற கூலிக்கு வேற என்ன நீ சொல்லுவ? வர்றானே அவனே ஆர்வமாக வர்றானா, நீ மாத்திரம் போய் காசு கொடுத்து ஆள் அழைச்சிட்டு உட்கார வைக்கிற. 200 300 ஏன் பாட்டிலு பிரியாணி எல்லாமே உண்டு. அவன் அழைச்சிட்டு வர்றது ஒவ்வொரு ஆளுக்கும். இப்போ நான் சொல்கிற ஒரு சாதாரண கிளைக்காலத்தில் ஒருத்தர் இருக்கான, அவனை கூப்பிட்டு நீ ஒரு 40 ஆளை வச்சு அழைச்சிட்டு வா, இவ்வளோ பணம் கொடுத்துட்றேன், ஆளுக்கு பாட்டில் கொடுத்துரு, இவ்வளோ பணம் கொடுத்துரு, சோறு வாங்கி கொடுத்துரு, அப்படி கொண்டாந்து உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு இதே மாதிரி சிஸ்டம் தான் போயிட்டுருக்குது. அதனால தான் கண்டினியூஸாக இவங்களுக்கு ஆளுங்க அப்படியே சப்ளையர்ஸ், அந்த காலத்தில் சினிமாவில் எக்ஸ்ட்ரா சப்ளையர்ஸ் மாதிரி இந்த பசங்க சப்ளையர், அவனுக்கு ஒரு காசு, அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஆக ஜனநாயகத்தை இந்த 2 கட்சிகளும், குறிப்பாக எல்லா கட்சியும் சேர்ந்து, இதுக்கு கூட்டணி போகிற கட்சியும் சேர்ந்து ஜனநாயகத்தை படுகொலை செய்து விட்டார்கள். தெரியுதா? இப்போ இருக்குது ஜனநாயகம் இல்லை, ஒன்றே பணநாயகம். கூட்டணி சேர்கிற கட்சிக்கு பெட்டி வாங்குறான், அவன் பெட்டி வாங்கின பிற்பாடு நம்ம மக்களுக்கு பணம் கொடுக்க பணம் வாங்குறான். எல்லாம் வந்து பார்த்து இது மாதிரி பண்ணுறாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு வேண்டிய நன்றி கடனாக சில வசனங்களை தேர்ந்தெடுத்துக்க வேண்டியது, பேச வேண்டியவருக்கு அரசியலே தெரியாது, அரசியலே புரியும். எல்லாம் பரப்புலையே அரசியல் கற்றுக்கிட்டு வந்தவங்க மாதிரி அல்லது இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரிஞ்சால் ஸ்டாலின் 12 மணி நேரத்துக்கு தீர்மானம் கொண்டாந்து சட்டத்தை கொண்டு வரான். உன்னுடைய மூல தலைவனுக்கே அரசியல் தெரியல, எப்படி பண்ணுறது, எதுக்காக அதை நம்ம பண்ணுறது நியாயமா, அது என்ன முறையா? அதை 12 மணி நேரம் வேலை வந்தபோது நீங்கள் வந்து ஸ்டாலின் சொல்கிறாரு, நீ அண்ணா பேரை சொல்லாத, அதை சொல்ல, நீ மாத்திரம் ஏன் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? நீ உன் குடும்பத்தோடையே வச்சுக்கோ, நீ உன்னால் உங்கள் அப்பா அம்மாவோட வச்சுக்கோ. அது நீ வந்து அண்ணா பேரை சொல்கிறதுக்கு எவனுக்கும், இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சியில் இருக்கிற எவனுக்கும், கட்சி நடத்துகிற எவனுக்கும் அந்த தகுதி கிடையாது. தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள். அண்ணாவை பெயரை சொல்லி அவர் அண்ணாவுக்கு துரோகம் செய்கிறார்கள். தெரியுதா? அண்ணாவுக்கு துரோகம் செய்யலைன்னா நீ கட்சியாக நடத்து. தொண்டர்கிட்டேருந்து வா, தொண்டர்கிட்ட இருந்தால் கேண்டிடேட்டே செலெக்ஷன் ஆகணும். அப்படி தானே அண்ணா வச்சுருந்தார். அப்படிப்பட்ட
இயக்கத்தை நீங்கள் மோசடி பண்ணி மேலே உட்காந்துட்டு அவனுக்கு சீட்டு இவனுக்கு சீட்டு அவனுக்கு சீட்டு அவனுக்கு பெட்டி கொடுத்து யார் யாருக்கு பெட்டி கொடுத்து எப்படி ஏமாற்றி கொண்டு வந்து தர்றது அப்படின்றது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 சீட்டு, தேமுதிகவுக்கு 10 சீட்டு. என்னையா உலகத்தில் என்ன சாதாரண கடைசி ஆள் கூட கேவலமாக காரி துப்ப மாட்டானா, அதை பற்றியெல்லாம் காரியை தொடச்சிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதா, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபி உள்ள வந்துடும். பிஜேபி உள்ள வந்துருவான்னு சொல்லி பிஜேபி வந்ததுக்கு காரணமே நீ தானே. பிஜேபியோட கூட்டணி வச்சு மந்திரியா அனுபவிச்சதும் நீ தானே. அப்போ நீ என்ன பண்ண, இவ்வளோ போய் சேரலாமா? திராவிட இயக்கம்னு சொல்கிறதுக்குள்ள யோகியதை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா திராவிட இயக்கத்துக்கு அடிப்படை கொள்கைகள் இருக்குது. ஜாதி ஒழியணும், மதம் ஒழியணும், கடவுள் ஒழியணும், காந்தி ஒழியணும், காங்கிரஸ் ஒழியணும். ஒழியுது ஒழியலை. நீ அவனோட சேர்றது தப்பு இல்லையா? அண்ணா காங்கிரஸ் ஒழிச்சிட்டு போனார், அவனை தூக்கி மடியில் வச்சுக்கிட்ட, அவனை ஏமாத்துற. அவன் சரியாக வரலன்னா உடனே அதை உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன். உங்கள் அப்பா வந்து கம்யூனிஸ்ட் இதை முஸ்லீம் லீக்கை உடைச்சார் அந்த காலத்தில், அவர் கூட சேரலைன்றதுக்காக அவரை உடைச்சார். அதே உடைக்கிற பாணியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. கூடா நட்பு கேடாய் முடியும்னாரு. ஆமாம், எது கூடா நட்பு? நீ ஒன்று இன்னும் ஓங்கோல்கார எங்காளுன்றான். நீ இவனுக்கு தமிழனே இல்லைன்னு அவர் சீமான் பேசிக்கிட்டு உட்காந்துருக்காரு. இதெல்லாம் என்ன அரசியலாக நடக்குது? நீ பச்சை தமிழ். இப்போ அப்படி பார்க்க போனால் பழனிசாமியை பச்சை தமிழன்னு சொல்லலாம். உன்னை சொல்ல முடியுமா? உனக்கு கிடையாது. ஓங்கோல்காரன் உன் காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. நான் இன்னும் அவன்லாம் உன் பிறந்த நாளை கொண்டாடுறான். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு விஜய் இப்போ பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது பல்வேறு தடைகள் நிறையா பண்ணுறாங்க. அதான் சார், தடைகளை எல்லாரும் சேர்ந்து அதிகார வர்க்கத்தில் சுவை கண்டவர்கள், கொள்ளையடித்தவன் போனவன் வந்தவன் எல்லாருமே வந்து விஜய் வந்தால் நம்ம பொழப்பு போயிடுமேன்னு நினைக்கிறோம். அதுதான் உண்மை. அதுக்காக என்னென்ன விதமான மோசடிகளை பண்ணணுமோ பண்ணுறானுங்க. இவங்க ஒரு டீ கடைக்குள்ளே போகிறாரு, அவ்வளோ இவனுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு, டீ கடைக்குள்ளே போகிறாரு, உள்ளே பேசுகிறாரு, புரோட்டா போடுறாரு, அவர் டீ போடுறாரு. ஆமாம், உனக்கு யாரு கூட இருக்கிறா? நீ அடிச்சுட்டாரு பார்த்து அங்கே இங்கே டீ கடைக்குள்ளே. இப்போ விஜய் டீ கடைக்குள்ளே போனால் டீ கடையே அவுட் ஆகிடும். நீ போனால் உன் கூட வந்து 10 ஜால்ராக்கள் கூட நிற்பான். அதுதானே நடக்கும். அதனால் இல்லை இவங்களுக்கெல்லாம் எளிதாக அனுமதி கிடைக்கிறது. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிதாக இவங்களுக்கு யாரும் சீந்துவார் இல்லைன்னு அவன் எளிதாக கொடுத்துட்றான். அவ்வளோதான் விஷயம். அங்கே இவங்களால ஒரு பிரச்சனை வராது. பிரச்சனை வராது. இவங்களா உருவாக்குனா தான் விடும் அப்படின்றதுனால கொடுத்துட்றாங்களே தவிர 2 கட்சியும் ஜனநாயகத்தை பெயரை சொல்வதற்கோ, அண்ணாவினுடைய பெயரை சொல்வதற்கோ, திராவிட இயக்கத்தினுடைய பெயரை சொல்வதற்கோ 2 கட்சிகளுக்கும் எந்த விதமான நியாயமும் கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டாங்க. கட்சிகளுக்குன்னு சில கொள்கைகள் உண்டு, மரபுகள் உண்டு. அதெல்லாம் விட்டுட்டு சும்மா பேரை மாத்திரம் வச்சுக்கிட்டு திராவிட மாடல்னு சொன்னால் என்ன மாடல்னு எனக்கு புரியல. அது தவிர அரசாங்கமே இவங்க சரியாக நடத்தலை. வந்து என்ன எங்கே போனால் இப்போ சமீபத்தில் ஒன்று கொடுத்தேன், ஏதோ ஒரு பிரிட்ஜு அடிபட்டு 6000 கோடி செலவு பண்ண ஒரு பிரிட்ஜு, அது எந்த பிரிட்ஜுன்னு நான் மறந்துட்டேன். தமிழ்நாட்டில் 6000 கோடிக்கு செலவு பண்ணி ஒரு பிரிட்ஜு கட்டி 6 மாதம் ஆகலையா அது உடஞ்சி விழுந்துச்சுன்னு பத்திரிக்கையில் பார்த்தேன். அது எனக்கு ஞாபகம் மறந்துட்டேன். அப்படி இருக்க உங்கள் லட்சணம் 200 300-400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பிரிட்ஜ், இங்கிலீஷ்காரன் கட்டின பிரிட்ஜெல்லாம் அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து இந்த முந்தா நாள் கட்டின பிரிட்ஜு கீழே விழுதுன்னா எவ்வளோ ஊழல் லஞ்சம் இருக்கணும்னு பார்த்துக்கோ. அவனே தான் சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னால் ஒரு விஜய் ஒரு கன்னியாகுமரி பேசும்போது கூட சொன்னார், இங்கே ஊழல் பண்ணுறது லஞ்சம் வாங்குறாங்கன்னு எல்லாரும் அதிகாரிகள் மட்டும் நினைக்கிறோம். 100 ரூபா வாங்கினா 50 ரூபா 50 ரூபா அப்படி மினிஸ்டருக்கு போகுது. நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு அது மாதிரி வேலைகளை செய்யக்கூடியவங்கள தானே நீ அமைச்சராகவே வச்சுருக்கிறேன். பிடி ராஜனை அவங்களால ஜீரணிக்க முடியல, பாக்கி பேரை வச்சுருக்கிறேன். அவன் துறைக்கு தகுந்த மாதிரி என்னென்ன உண்டோ அது கொண்டாந்து அதுக்கு செந்தில் பாலாஜி கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜி எல்லாம் எவனால் முடியுமோ யார் வாங்கி கொண்டாந்து தர முடியும் அவன்லாம் பெரிய மனுஷன் ஆக்கி வச்சுருக்கிறேன். இப்போ சமீபத்தில் கூட திமுகவிலேயே பல பேர் அறிக்கை விடுறான். அது வந்து நாங்கள்லாம் 60 வருஷம் இருக்கிறோம், 70 வருஷம் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம கட்சிக்கு துரோகம் பண்ணவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறானுங்க, காசு வாங்கிட்டு கொடுக்குறான் போகிறான் வரான்னு ஒரு அறிக்கை வந்தது. இதெல்லாம் அங்கெங்கே குமுறிக்கிட்டு தான் இருக்கிறான். திமுகவோட தொண்டர்கள் வந்து குமுறாமல் கிடையாது, எல்லோரும் இருக்கிறான். வேறு வழி அவர்களை தொண்டர்களாகவே நீ பாவிக்கலை, அவர்களை வந்து கூலிக்காரர்களாக மாற்றிட்ட, அதை அவன் உணர ஆரம்பிச்சிட்டான். அதனால் இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து அவருக்கு திருமாவளவன் பாவம் ரொம்ப கோபப்படுறாரு. என்ன பண்ணுறது, அவர்கிட்டருந்து பாதி பேர் ஓடி போயிட்டான். விஜய்க்கு ஆமாம் ஓடி போயிட்டான். ஏன் ஓடினா, நீ கூடா நட்பில் நீ இருக்கிற அவன் போனான். இல்லைன்னா ஒழுங்காக இருந்தால் நீ நாளைக்கு ஒழுங்காக இருந்து எல்லா ஜாதிக்காரங்களையும் ஒழுங்காக சேர்க்கணுன்னு அந்த உணர்வோடு இருந்த அதை வளர்த்துக்கிட்டு வந்தால் நாளைக்கு நீ முதலமைச்சரே ஆகலாமா. நீ போய் இன்னொருத்தருக்கு போய் பெட்டி தூக்கிறதுக்கு போயிட்டியே,
தப்பு இல்லையா? அந்த கட்சிக்காரன் உன்னை நம்பி வந்தவன் என்ன நினைப்பான்? என்னடா திமுககாரனுக்கு நம்ம போய் கொடி தூக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நினைக்க மாட்டானா? அவங்க தொண்டர்களுடைய உள்ளமெல்லாம் புண்படாதா? இதெல்லாம் இருக்குது. அதனால் இப்போ நாட்டில் ஒரே குழப்பமான சூழ்நிலை. இதனால தான் அவனுக்கு தோணுனதை எதா பேசணுமோ பேசிட்டு போகிறான். ஆனால் மக்களும் இளைஞர்களும் இப்போ சராசரி மொத்த ஓட்டுக்களில் ஏறக்குறைய 45 வயசுக்கு உள்ளவங்க 60% ஓட்டு இருக்குது. அந்த 60% ஓட்டில் உனக்கு அதில் சொந்தம் கிடையாது. 45 வருஷத்துக்கு முன்னாடி திமுக எப்படி இருந்ததுன்னு அவனுக்கு தெரியுதா? நீ சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு இது ஊழல் தான், லஞ்சம் தான், அயோக்கியத்தனம் தான், சாராய கடை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அதனால் அவன்லாம் இப்படி இவன் கூட இருக்க மாட்டான். அவன் ஏதோ சரி நல்லதுக்கு ஒரு ஆள் வர்றான், அவர் கூட போய் பார்ப்போம் அப்படின்னு வருவாங்களே தவிர நீ யார்? அது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் கூட இருக்கிறவங்க பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது, எல்லாம் சின்ன பசங்க, ஓட்டு இல்லாத பசங்க. எனக்கு ஓட்டு இல்லாத காலத்தில் தான் திமுகவிலே சேர்ந்தேன். ஆனால் ஓட்டு எலெக்ஷன் 52 எலெக்ஷனில் நான் 10 ஓட்டு சேர்த்து கொண்டாந்து கொடுத்தேன். அப்போ திமுகவே நிற்கல. திமுக ஆதரித்த கட்சிகள்னு உண்டு, கம்யூனிஸ்ட் இது அது மாதிரி ஆதரித்த கட்சிகளுக்கு நாங்கள் ஓட்டு சேகரித்து தான் கொடுத்தோம். 12 வயசுக்காரன் சும்மா நிற்க மாட்டானே, அவனால் சும்மா நிற்க முடியாது. இப்போ அரபரப்பாக ஓடிக்கிட்டு தான் இருப்பான். 12 வயசு 13 வயசு. அதான் தற்குறி அப்படின்னு தற்குறின்னு சொல்கிற. அவன் தெளிஞ்சான்னா உன்னை யாரா தற்குறின்னு கேட்பான். அதான் நடக்கும். இதெல்லாம் எப்படியோ ஆளுக்கு ஒருத்தருக்கு இவனுக்கு ஆட்சி செய்யவே தெரியாது, அது இப்படி குறை சொல்கிறதுல தான் பாடுறாங்களே தவிர அனுபவம் கிடையாது. அனுபவம் இல்லை. வெறும் சினிமாவில் நடிச்சு நேரடியாக முதல்வராக ஆசைப்படுறாரு. எல்லாம் இப்போ திமுகவே ஆரம்ப காலத்தில் அண்ணாவையே கூத்தாடிகள்னாங்க, அரிதாரம் பூசுபவர்கள்னு சொன்னாங்க. அவங்க தான் அண்ணா தான் அருமையான ஆட்சி கொடுத்தாரு, அருமையாக ஒரு கட்சியை நடத்தினார், தொண்டர்களை வழி நடத்தினார், தொண்டர்களை தலைவர்களாக மாற்றினார். எந்த விதமான பேதம் இல்லாமல் ஒரு கட்சியை நடத்தி அந்த கட்சிக்கு இலக்கணமே சொல்லிட்டார், ஒரு இயக்கத்தை நீ உருவாக்கி விட்டு அதோடு பதவியில் அமர்த்தி விட்டு அதோடு உன்னுடைய பணி நிறைவடைந்து விட்டதாக கருதாதே, கூர்ந்து கவனித்து கொண்டிரு, தவறு நேர்ந்தால் சுட்டி காட்டு, மேலும் தவறு நடந்தால் தட்டி கேள், மேலும் தவறு நடந்தால் அவர்களை நீக்குவதற்கு போராடுனார். அதே மாதிரி அண்ணா நீ நல்லா படித்தவங்க மற்றவங்க இவங்கெல்லாம் மௌனமாக இருக்கிறதே ஒரு ஆபத்து தான். படித்தவர்கள் பண்புள்ளவர்களுக்கு மேல் சபை இருந்தது. அந்த மேல் சபையை தேன்னு எல்லாரும் சேர்ந்து கோர்ட்டில் கொண்டு உட்கார வச்சுட்டு அந்த மேல் சபையை பற்றி இப்போ யாரும் பேசுறதே இல்லை. மேல் சபை வந்தாலும் 10 அறிஞர்கள் வருவான், உள்ள படித்தவன் வருவான், அறிஞர்கள் நடுநிலையாளர்கள் வருவான், ஏதாவது நல்ல கருத்துக்களையாக சொல்லுவான், அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. போன 2 எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் வாயை திறந்தாங்க, நாங்கள் வந்தால் மேல் சபையை கொண்டு வருவோம் நாங்கள். இப்போ அதை கூட விட்டுட்டாங்க. அதே மாதிரி சாராய கடை பற்றி ஒரு வார்த்தை கூட எவனும் பேச மாட்டேங்கிறான். யாரும் வச்சுருப்போம் அல்லது எடுத்துருவோம்னு பேச மாட்டேங்கிறாங்க. நீ சாராயத்தை கொடுக்க சாராய டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் டாஸ்மாக் ஆமாம், சாராய கடையை பொறுத்த வரைக்கும் நான் கருணாநிதி ஒரு பீரியடை க்ளோஸ் பண்ணாங்க, திருப்பி எம்ஜிஆர் தான் திறந்தார். எம்ஜிஆர் பண்ணியிருந்தாலும் சரி, கடவுளே பண்ணியிருந்தாலும் தவறு தான். அதில் அதுக்காக நான் எம்ஜிஆருக்கு வக்காலத்தை வாங்கிட்டு பேசலை. நான் எம்எல்ஏ இருக்கும்போதே அவர்கிட்ட போய் இது தேவையில்லாதது பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம், சொல்ல வேண்டியது சொன்னோம். நாங்கள் உள்ளே இருந்தவங்க சொன்னோம், கேட்கல. அவர் பண்ணார். இப்போ சமுதாயத்தில் இப்போ இன்றைக்கி அவரு தானே திறந்தாருன்ற ஒரு குற்றச்சாட்டை பழி அவர் பேரில் வருது. அதுக்கு அவர் தான் காரணம், அது நாங்கள்லாம் காரணம் இல்லையே. அதனால் யார் பண்ணால் என்ன, தவறுன்னு சொல்கிற மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்கணும். அதை தான் பெரியாரே என்ன சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அல்லது நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடியவர்களில் குறிப்பாக ஒருவரை குறை கூறினால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் வராமல் போய்விடும் என்றோ அல்லது அவர்களால் தீங்கு நேரிடும் என்றோ அஞ்சி ஊமையாய் காலம் கழிக்கும் அறிஞர்களே மிகுதி. ஏற்கனவே ஆட்சியாளர்களால் நன்மை பெற்றுவிட்டதனால் நன்றி கடனாக ஆட்சியாளர்கள் என்ன செய்தாலும் கண்களை மூடிக்கொள்ளும் அறிஞர்களும் உண்டு. ஆனால் இங்கே இப்போ தான் பெரியார் சொல்கிறார், எதையும் எதிர்பார்க்காமல் எதற்கும் அஞ்சாமல் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் கேடு சூழ்பவர்கள் யாராக இருந்தாலும் பூசி மெழுகாமல் தயவு தாட்சண்யம் பாராமல் வெளிப்படையாக பெயர் சொல்லி இடித்துரைக்கும் வியக்கத்தக்க துணிச்சல் கொண்ட பேராண்மை வேண்டும். அதுதான் ஆண்மைன்றார். அது இப்போ ஒருத்தனுக்கு இல்லையே, எல்லாம் வித்துட்டானுங்களே. நல்ல முதல்ல அந்த காலத்தில் புலவர்கள் மன்னனை இடித்து உடைத்து மன்னன் தவறு செஞ்சால் கூட இடித்து உடைத்து பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு புலவர் சொல்கிறாரு, என்னுடைய நாட்டு மக்கள் என்னுடைய வீடு, நான் என்கிட்ட வேலை செய்கிறவங்க என் நாட்டு மக்கள் என்னுடைய மன்னர் எல்லாரும் நேர்மையாக நடக்கிறாங்க, அதனால் எனக்கு முடி நரைக்கலைன்னு சொல்கிறாரு. சித்தலை சாத்தனார் புலவர் போய் சொல்கிறாரு.
மக்கள் கேட்குறாங்க, என்னடா ரொம்ப காலமாக அவரை கேள்விப்பட்டுருவோம், வர்றாரு ஆள் ஜோராக மாப்பிள்ளை மாதிரி வர்றாருன்னு கேட்குற போது அவர் சொல்லுவார், யாண்டு பலவாக நரை இலவாகுதல் யாங்காகியர் என வினவுதிராயின் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பர் யான்கண் அணையர் என் இளையர் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்றோர் பலர் வாழும் நாடு என் நாடுன்ற மாதிரி முடிக்கிறார். இதுதான் புறநானூற்று பகுதி. அப்படியா இருக்குது இன்றைக்கி? அவனுக்காக துணிச்சலாக தப்பு நடக்குதுன்னு, தப்பு இல்லைன்னு சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் ஒருத்தனை கூப்பிட்டு தப்பு நடக்கலை இந்த ஆட்சி இல்லைன்னு சொல்லுங்கள். எல்லாம் கிரிமினல் குற்றவாளியாக இருக்கான். இவனுங்களே எல்லாம் யார் மேலே கிரிமினல் கேஸ் இல்லை? அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் செய்த நல்லதே எங்களுக்கு வந்து வாக்கு வாங்கி தரோம். ஐயா நான் சொல்கிறதே, நீங்கள் பதவியில் இருந்து நல்லது உங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டாந்து செய்யலை, இருக்கிற ஆட்சியை வச்சு நல்லது சேர்த்து தான். செய்ததை பற்றி பேசக்கூடாது, செய்யாததை பற்றியும் செய்ததில் செய்த தவறுகளை பற்றியும் தான் தவிர நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். அவங்க தாத்தா வீட்டிலன்னு கொள்ள 3 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு வருமானம் வருது, அதோட 5 லட்சம் கோடி நீ கடன் வேறு வாங்கியிருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன அந்த மக்கள் இன்னும் சேரியில் இருக்கிறவன் இருக்க தானே செய்கிறான். அவனை அப்படியே தானே வச்சிருக்கிற மாத்திரம் அவனுக்கு விஷத்தையும் ஊற்றி கொடுக்குறீங்க. அவன் ஆண்டுக்கு 10 லட்சம் பேர் வந்து தாலி அறக்கிறாங்கன்னு நம்ம அன்புமணியை பேசுகிறாரு. அப்போ 10 லட்சம் பேர் தாலி அறக்கிறதுக்கு உன்னுடைய சாராயம், உன்னுடைய டாஸ்மார்க் தானே காரணம். 10 லட்சம் பேர் அழிஞ்சாதை பற்றி நீ பாயே பேச மாட்டேங்க. நீ என்ன ஆட்சி போடுறது? 2 பேருக்குமே கேட்குறேன். அதிமுக ஆனாலும் சரி இவங்களும் சரி, 2 பேருமே கொள்ளையடிக்கிறதுக்காக உருவாக்கி வச்சு மாற்றிட்டாங்க அந்த நிறுவனங்களை. அதிமுகவையும் சரி திமுகவையும் சரி கொள்ளையடிக்கிற ஸ்தாபனங்களாக மாற்றி கொண்டு விட்டார்களே தவிர இது அண்ணா உருவாக்கிய இயக்கமும் இல்லை, இது எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கமும் இல்லை. தாவேகாவை பொறுத்த வரைக்கும், விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்னொரு குற்றச்சாட்டுனா, அவருக்கு எதுவுமே ஒரு விஷயம் தெரியாது, எழுதி படிக்கிறாரு, அவருக்கு எழுதி கொடுக்குறத படிக்கிறாரு. சார் நீங்கள் எழுதி கொடுக்குறத படிக்காமல் ஜெயலலிதா ஆரம்பத்தில் எதை படித்தா? சோலை தான் எழுதி கொடுத்தாரு எல்லாமே. சோலைன்னு ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார், எம்ஜிஆர் அதை நிரூபித்தார், பண்ணார். இதுக்கு ஸ்டாலின் பிறந்ததுமே இது அப்பர் அடிகளானாரா, திருஞான சம்பந்தர் ஆனாரா, ஏதாச்சும் சிறுகாழி என்னுடைய மாமியார் வீடுன்ற மாதிரி அங்கே பார்வதி பால்கள் கொடுத்தாங்களா? என்ன வேடிக்கை அது? எல்லோரும் கற்றுக்கிட்டு அவன் அந்த இடத்துக்கு வந்தால் பேச போகிறான், செய்ய போகிறான், நடத்த போகிறான். அதில் என்ன இருக்கிறது? அதுக்கு சொல்கிறதுக்கு அந்த அரசாங்கம் இருக்குது, அதனுடைய ஆஃபீஸ் இருக்குது, அங்கே சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதுபடி பண்ணால், முறைப்படி தவறு பண்ணாமல் பண்ணால் நல்லா வருது, அவ்வளோதான். அவர் மேலே இன்னொன்று என்ன, அந்த பெண் அவர் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு விவகாரத்தை பிரச்சனை. பெண்கள் விவகாரத்தை எடுத்தால் யாருமே நான் தான் யோக்கியன்னு வந்து யாராச்சும் நிற்க முடியுமா? இப்போ இருக்கிற அமைச்சரவையிலோ அல்லது மல்லையோ யாராச்சும் இருக்க முடியுமா? இதெல்லாம் வந்து பர்சனல், அதை பேசக்கூடாதுன்றாங்க அவங்கள சொல்கிற போது. அப்போ ஒவ்வொரு தலைவரையும் பற்றி அனலைஸ் பண்ணி பார்த்துருவோமா? அதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே விரலியர் கூத்தியர்லாம் இருந்திருக்காங்க. இலக்கிய காலத்தில் ஏதோ இருந்தாங்க, அவங்க சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க. நீங்கள் மாத்திரம் யார் உத்தம புத்திரர்கள் அதில், அல்லது ஒன்றுமே தீண்டாதவர்களா? என்ன புரியல, எனக்கு தெரியல. அதெல்லாம் பாசிங் பிக்சர்ஸ். தமிழறிஞர் கலைஞர் அவர் மகன் இவங்கெல்லாம் நாங்கள்லாம் தூய வாழ்க்கை தான் வாழ்கிறோம். அடப்பாயிகளாவோ கலைஞருக்கு எத்தனை சம்சாரம்னு அவருக்கே தெரியாது. நீங்கள் கணக்கு பார்க்குறீங்களா? எப்படி வரும்? அதனால் இதெல்லாம் நம்ம பர்சனல்லாம் பேச வேணாம், விட்டுடலாம். இது தேவையில்லாத வேலை. அதனால் யாரோ வேணுன்றவங்க எதாவது சொல்கிறதுக்கு நம்ம இல்லை. அவரே மேடையில் சொன்னார், எனக்கு கடைசி ஒவ்வொரு முயற்சியாக பார்க்குறாங்க. இந்த ஜனநாயகன் படத்தையும் அந்த இப்பதான் முடக்கிறாங்க, திருப்பி அவங்க முடக்கத்தான் பார்க்குறாங்க. ஆமாம், அது உள்ளத வருஷத்தை அவர் சொல்கிறாரு. ஆனால் அதையும் மீறி அவர் போய் ஓட்டு கேட்டாலும் கேட்காட்டியும் ஓட்டு போடுறதுக்கு ஆள் தயாராக இருக்கு. அப்போ அதுதான் சார் சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வீடாக போகிறாங்க, ஊராக போகிறாங்க. அவர் வந்து மொக்கமே ஒரு 4-5 இடத்துல பிரச்சாரம் பண்ணுறாரு. இது எப்படி போய் ஓட்டாக மாறும்? எப்படி உள்ளே போக முடியும்? இப்படி அதாவது நீங்கள் யார் வருவீங்கன்னு எதிர்பார்த்து இருக்கிற கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் அவர் பக்கத்தில் இருக்குது. அவர் வரணும் ஆட்சிக்குன்னு நினைக்கிற கூட்டம் இங்கே இருக்குது. அந்த இளைஞர்கள் இருக்காங்க. அவர் போய் சொன்னாலும் சொல்லாட்டியும் அவருக்குன்னு முடிவு கட்டிட்டு அதுக்கு பிறகு தான் அவர் போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க. யாரும் ₹1 என்னை தேடி வர வேண்டிய அவசியம் கிடையாதுன்றாங்க. அதான் உண்மை. இவங்க அவர் எடுக்கிறதுக்கு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதே தான் அதெல்லாம். அதனால் இது வந்து அவருக்கு மக்கள் தயாராக இருக்கான், இளைஞர்கள் பெண்கள் தயாராக இருக்கு. நேற்று கூட அந்த புதிய தலைமுறையில் ஒரு இது போட்டிருந்தாங்க ஏதோ ஒரு ஊரில். அந்த பெண்கள்லாம் சொல்கிறாங்க, பெரியாரை பற்றி பேசுகிறாங்க சார் இளம் பெண்கள். நான் கூட இவங்கெல்லாம் பேசுவாங்களான்னு நினச்சேன். இன்னொரு பெண் சொல்கிறா வந்து சாராயத்தை ஒழிக்காமல் இவங்க ஆட்சி நடத்துறதுக்கு இது எதுக்கு இந்த ஆட்சி இருக்கணுமான்னு கேட்குறா. நல்ல இளைஞர்கள், அதுவும் மாணவிகள்லாம் படித்த அவங்க ஓரளவுக்கு படித்ததுனால அவங்க தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா அதாவது இந்த சாராயம்ன்றது குடும்பங்களை அழிக்கிற ஒன்று. முதல்ல ஆண்களை விட ஆண்கள் அதை அனுபவித்து கெட்டு போகிறான்.
அனுபவிக்காமலே அதனால் வீணாக போகிறவங்க பெண்கள் தான். அந்த பெண்கள் விழிப்புணர்வு இழுத்து எழுந்தால் நீங்கள் வந்து அந்த பெண்களை ஏமாற்றவே முடியாது. நீ கொடுக்குற 1000மோ அதுலேருந்து வந்த பணம்னு அவங்களுக்கு தெரியும். தெரியுதா? ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒருத்தன் அப்பனோ மகனோ யாரோ ஒருத்தன்